எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் இன்பா. நம்ம சேனல பாக்குற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அனுமனின் சுந்தரகாண்ட கதை பாகம் 9. இப்போ எங்கும் நறுமண மலர்கள் தூவிய ராஜ வீதி வழியா அந்த நகரத்துல 4 புறங்களிலும் சுற்றி பார்க்கும்போது அனுமனுக்கு அரக்கர் குடிமக்கள் வந்து சந்தோஷமா சிரிக்கும் சத்தமும் அங்க இனிய வாத்தியங்களும் கோஷமும் எங்கும் நிறைஞ்சிருந்தது. அப்போ அங்க வானத்தை மட்டும் ரத்தினமயமா விளங்கும் மாளிகையும் அப்ப வந்து பார்த்தா அந்த மாளிகை வந்து இருள்ல கூட நல்ல அழகான பகல் மாதிரி அவ்வளவு அழகா இருந்தது அனுமன் பாக்குறாரு. நகரெங்கும் பெயருக்கேற்ப ராட்சசர்கள் வந்து எல்லா இடத்துலயும் உலவி கொண்டிருந்தாங்களாம். அப்போ அவர்களது பார்வையில படாம அனுமன் வந்து தன்னுடைய வடிவத்தை ரொம்ப சின்னதா மாத்திக்கொண்டு அந்த மாளிகையின் ஓரமா பதுங்கி நடந்து போனாராம். சில வீடுகள்ல வீரர்கள் வந்து தோல் கொட்டி சிம்மானாதம் செய்து கொண்டிருந்தாங்களாம். சில வீடுகள்ல ராட்சசர்கள் வந்து வேத அத்தியானம் செய்து கொண்டிருந்தார்களாம். சிலர் வந்து மந்திரங்களை ஜபித்துக் கொண்டிருந்தார்களாம். சிலர் வந்து ராவணனுடைய பெருமைய ரொம்ப புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தாங்களாம். இப்படி அளவற்ற அரக்கர்கள் படை எங்குமே நிறைஞ்சிருந்ததாம். இன்னும் கொஞ்ச தூரம் சென்ற போது அங்கிருந்த மாளிகையில மதம் கொண்ட அரக்கர்கள் வந்து மதுரமான கீதங்களை இசைத்து கொண்டிருந்தார்களாம். அப்போது அவங்களுடைய கால் சிலம்பு ஒலிக்க நல்லா சத்தமா பாடினாங்களாம். அப்புறம் அங்க நிறைய பசுச்சாலைகள், யானை கூட்டங்கள், குதிரை கொட்டில்கள், மாட மாளிகைகள், மலர் வனங்கள் அப்படின்னு எல்லா இடங்களும் தாவி சென்று சீதா பிராட்டியை அனுமன் தேடி பார்த்தாராம். அப்போது அனுமனை யாரும் பார்த்ததா தெரியலையாம். யாராலையும் உள்ள நுழைய முடியாத அந்த நகரத்துல அனுமன் சுலபமா நுழைஞ்சு எல்லா இடத்துலயும் திரிஞ்சு எந்த காரியத்துக்காக வந்தோமோ அந்த காரியத்தை நடத்துறதுக்காக அவரு போனாராம். இதுவே ஒரு நல்ல சகுனம், நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு அனுமன் ரொம்ப மகிழ்ந்தாராம். இப்படி அங்குள்ளவங்களுடைய பலவிதமான இயல்புகளை பார்த்த வண்ணம் மெதுவா கும்பகர்ணன் வசிக்கும் மாளிகைக்குள்ள நுழைஞ்சிட்டாராம். அந்த பெரிய மண்டபத்துல கும்பகர்ணன் வந்து உறங்கி கொண்டிருந்தாராம். மகளிர் வந்து அவருடைய கால்களை வருடி கொண்டிருந்தாங்களாம். அப்போ அவருடைய சுவாசம் இயங்கும் திசைக்கு எதிரா அனுமன் சென்ற போது அவர் வந்து மூச்சு விட்டு மூச்சு இழுக்கும் போது அனுமன் வந்து அந்த மாளிகை வாசல் வரையே தள்ளி கொண்டு போயிட்டாராம். அவருடைய உயிர்ப்பு வந்து உள்ளே இழுத்த போது அனுமன் வந்து அந்த நாசியினுள்ளே இழுத்து செல்லப்பட்டாராம். அந்த நிலையில அனுமன் மனம் பூசி திகைத்து தாவி குதித்து வெளியே ஓடி வந்துட்டாராம். கும்பகர்ணனுடைய பெரிய உருவத்தை கண்டு இவன்தான் ராவணனோ அப்படின்னு நினைச்சிட்டு முதல்ல பயந்தாராம். ஆனா நல்லா பார்த்தப்போ இவனுக்கு 10 தலை இல்லையே, அப்ப இவன் ராவணனா இருக்க முடியாது அப்படின்னு தீர்மானிச்சாராம். யாரா இருந்தாலும் சரி, ராம பாணத்திற்கு இரையாக வேண்டியவனே அப்படின்னு எண்ணி வந்தாராம். அதற்குள்ள முழு நிலவு வானத்தின் உச்சியை எட்டியதாம். எங்கும் குளிர்ந்த நிலவை பொழிந்த அந்நகரத்தையே மிகவும் ரம்யமாக்கினான். ஆங்காங்கிருந்த சில மாளிகைகளை எட்டி பார்த்து கொண்டே சென்றாராம் அனுமன். இதுதான் இன்னியுடைய கதை. இது வரைக்கும் என் கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பாகத்துல மீதி கதையை கேட்போம்.